குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், சிஸ்டர் குஷியா இருக்கிறோம். Yes. ஓம் சாந்தி பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம புது அவ்விக்த முறையில ஸ்டார்ட் பண்றோம். 5/4/1970 முரளியுடைய தலைப்பு ஒட்டுமொத்த ஞானத்துடைய சாரமே புள்ளிதான். புள்ளியில நிலைக்கிறது தான். புள்ளியாகி புள்ளியை நினைத்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஞானத்தின் சாரமே. மறந்து புள்ளியாகி கிளம்பணும் நம்ம. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் மறக்கணும்னா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி. இவன் நல்லவன், இவன் கெட்டவன் எதுவும் கிடையாது. நாடகத்துல பதிவு வச்சு நடந்தது முடிஞ்சு போச்சு. நீங்க முரளி கேட்க விரும்புறீங்களா அல்லது சம்பூர்ணமாக விரும்புறீங்களா? சம்பூர்ணம் ஆன பிறகும் செவிமடுக்க வேண்டுமா? முதலில் நீங்கள் செவிமடுக்க வேண்டும், அதாவது முரளி கேட்கணும். பிறகு நீங்க சம்பூர்ணமாகணும். நீங்க பல ஆழ்ந்த கருத்துக்களை கேட்டு இருக்கிறீங்க. இல்ல நம்ம சம்பூர்ணமான பிறகு அங்க போயிடுவோம். பரிஸ்தாக சொர்க்கத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் முரளி கேட்க போறது இல்லை. ஆனா இப்ப மட்டும்தான் கேட்க முடியும். அதனால இப்ப கேட்டு எந்த அளவுக்கு பக்கா ஆகணுமோ ஆகிடுங்க. சோ பல ஆழ்ந்த கருத்துக்களை இத்தனை வருடமா கேட்டு இருக்கிறீங்க முரளியில. அது எல்லாத்துடைய சாரம் என்ன? பிந்து ஆகிறது தான் இதோடைய சாரமே. அப்ப நீங்க பிந்து ஆகணும். பிந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. இதுல எல்லாமே அடங்கிடுது. இப்ப என்ன மாதிரி முயற்சி பண்ணணும்? பிந்து ஆகணும். விஸ்தாரத்தை சுருக்க அறிந்தவர்கள் பாப்தாதாவுக்கு சமமாகிடுறாங்க. சோ எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு புள்ளியில அடக்கிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாபாவுக்கு சமமாயிரும். சோ அதனாலதான் பாபா யாருமே கடந்த காலத்தை வச்சு பாக்குறதே கிடையாது. இல்ல இப்ப பாப்பாரு, எதிர்காலத்தை பாப்பாரு. சத்தியுகத்துல உயர்ந்த பதவி இதைதான் பாப்பாரு. சோ அப்படி விஸ்தாரத்தை சுருக்கிறவங்க தான் பாபாவுக்கு சமமாக முடியும். நீங்க அனைத்தையும் சுருக்கி கட்டி வைக்கணும்னு உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. சோ அதுதான் பாத்தீங்கன்னா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி ஒரு சக்தி இருக்கும். தயாராக இருத்தல், எவர் ரெடியா இருக்கிறது. எப்ப கூப்பிட்டாலும் போறதுக்கு தயாரா இருக்கிறோம். பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சு. கட்டி வைப்பது எப்படின்னு யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு சுருக்கவும் தெரியும். விதையில் என்ன சக்தி இருக்குது? சோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்க போறோம். ஒரு 2 நிமிஷத்துல ட்ரெயின் வருதுன்னும் போது அவரு தெரிஞ்சவர் அந்த டிக்கெட் கொடுக்குறவர்ன்றதுக்காக உட்காந்து பேசிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு ட்ரெயின். சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், கொடுங்க. அந்த வேகம் நமக்கு இருக்கணும் இல்ல. இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போற டைம்ல இருக்கிறோம். நம்ம ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. ஏன் கட்டி வைக்கணும்னு தெரிந்தால் கடகடன்னு கட்டி வச்சிடும். டைம் இல்ல, அடுத்த ட்ரெயின் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இது ஒரே ட்ரெயின் தான். விதையில் என்ன சக்தி இருக்குது? ஒரு மரத்துடைய விஸ்தாரமே அந்த விதையில தான் அடங்கி இருக்குது. இல்ல ஒரு மரத்தையே ஒரு குட்டி விதையில அடக்கியாச்சு. அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா? ஒரு மரமே அதுக்குள்ள இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம ஆத்மால அந்த 84 ஜென்மத்தோட எல்லாமே இருக்குது. கரெக்ட். ஆக இப்ப என்ன முயற்சி நீங்க பண்ணணும்? அதாவது விஸ்தாரத்தை சுருக்கி விதை ஸ்திதியில் நிலைத்திருக்கணும். சோ நான் இந்த ஆத்மான்ற விதைதான் எல்லா காரியமும் செஞ்சது. விஸ்தாரமா மரமாக இருக்குது நம்ம செய்த காரியங்கள். சோ இது எல்லாமே அந்த ஆத்மான்ற விதையில தான் இருக்குது. அந்த விதைதான் நான்ற உணர்வுல நிலைச்சிருக்கணும். வேற எதை பற்றியும் என்னென்ன பண்ண, எனக்கு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மறக்கணும். அதனால இதை செக் பண்ணுங்க.
ஏன்னா விஸ்தாரத்துல போறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி விஸ்தாரத்தை சுருக்கிறதும் ஈஸியா இருக்குதா? இல்ல அதை சுருக்கிறதும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற இந்த காலத்துல விஞ்ஞானிகள் விஸ்தாரத்தை சுருக்கிறதுக்கும் முயற்சி செய்யறாங்க. இல்லையா? ஆரம்பத்துல போன் எப்படி இருந்தது, இப்ப அப்படியே போய் 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 குட்டியா ஆயிடுச்சு. அந்த போன்ல வெறும் பேச கம்ப்யூட்டர் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பேசுறதுக்குமே வெளிநாட்டுக்கெல்லாம் பேசுனா ட்ரங்க் கால்ன்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு செகண்ட் தான் டக் டக் டக்குன்ட்டு. அதுவும் வாட்ஸ்அப்ல கால் பண்ணலாம், ஃபேஸ்புக்ல கால் பண்ணலாம், எத்தனை ஆப்ஷன் ஃப்ரீயாவே கால் பண்ணலாம். அத்தனையும் தும்மத்தொண்டு போன்ல வந்துச்சு. அதுவே டிவி ஆயிடுச்சு, அதுவே ரேடியோ ஆயிடுச்சு, சோசியல் மீடியாவாயிடுச்சு, லெட்டர் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமாவும் ஆயிடுச்சு. கற்பனைக்கு அப்புறம் தியேட்டர், லைப்ரரியே எவ்வளவு பெரிய லைப்ரரி ஒரு குட்டி போன்ல வந்துடுச்சு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அது கம்ப்யூட்டர் காலத்திலயும் அப்படிதான். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோடனே மதர் போர்டுன்னு ஒரு ரூம் அளவுக்கு இருக்குமா. ஆமா. இப்ப லேப்டாப் சின்னதாக்கி இப்ப போன் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் அதை நடத்துவாங்க, அவ்வளவு பெருசு. சோ இப்ப எப்படி ஆயிடுச்சு? சோ எல்லாமே சின்னதா ஆகிக்கிட்டே வருது. அதே மாதிரி டிவி கூட ஏதோ கண்ணுலயே கட்டிக்கிறாங்க, வெர்ச்சுவல் ரியாலிட்டின்ட்டு. அது பெருசா தியேட்டர்ல இருக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். விஞ்ஞானிகள் விஸ்தாரத்தை சுருக்கதான் முயற்சி செய்யறாங்க. உங்களிடத்தில் உள்ள அமைதி சக்தி விஞ்ஞான சக்தி உடையவர்கள் காப்பியடித்து வருகிறார். அமைதி சக்தி அடங்கிய சக்தி சேனை செய்து வரும் முயற்சியை போலவே விஞ்ஞான சக்தி உடையவர்களும் முயற்சி செய்து வருகின்றனர். நம்ம எல்லாத்தையும் விஸ்தாரத்தை சுருக்கி புள்ளியில நிலைக்க முயற்சி பண்றோம். அவங்க நிறைய விஷயத்த ஒரே விஷயத்துல சுருக்கி எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க, போன் மாதிரி. சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 பாட்டு பெருசா ஒரு தட்டு இருக்கும், இசை தட்டுன்னே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேசட் வந்தது. அந்த கேசட்டு 150 ரூபாய் அது மாதிரி இருக்கும், கம்பெனி கேசட். வெறும் 6 பாட்டு 8 பாட்டு இருக்கும், ஒரே ஒரு படத்துது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மெமரி கார்டுல எல்லாமே வந்துச்சு. அதுவுமே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு, ஏன்னா நெட்டுமே ஃப்ரீ ஆயிடுச்சு, வீடியோவாவே பாத்துக்கலாம். அப்ப எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு இல்லையா? எல்லாமே இந்த 100 வருஷத்துக்குள்ளதான். அதுவும் டைம் நெருங்க நெருங்க அதிவேகத்துல ஒவ்வொரு நாடும் போட்டுட்டு அந்த புஷ்ப விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எல்லாமே அந்த பறக்கும் காரன் தமிழ்நாட்டிலே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. சோ எல்லாருக்குமே அது அந்த சொர்க்கத்துக்கான விஷயத்தை தயார்படுத்துறாங்க. பிரதர், அதாவது இந்த ஃபிளைட் இதை விட ஃபாஸ்டா போறது மறுபடியும் அட்வான்ஸா கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க இருந்து அமெரிக்காவுக்கே குறிப்பிட்டு அதை விட கம்மியான நேரத்துல போற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் மின்னல் வேகத்துல நடக்குது. நாம செய்யற முயற்சி மாதிரி சயின்டிஸ்டும் பண்றாங்க. அமைதி சக்தி நிறைந்த சக்தி சேனையினர் முதலில் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கிய பிறகு விஞ்ஞானிகள் அதையே தங்களுக்கு ஏற்ற உருவில் உருவாக்குகின்றனர். அது இங்கு சுத்திகரிக்கப்பட்டு வருவதை போன்றே விஞ்ஞானமும் சுத்திகரம் ஆகி வருகின்றது. சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஸ்தாரத்தை ஒரு கிளையா வெட்டி வெட்டி சாரத்துக்குள்ள வர வர அவங்களும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த ரொம்ப நுட்பமா ஆகிட்டே வருது. ஆனா இதோடைய சக்தி அதிகம் இல்லையா? பாபா சொல்றாரு இல்லையா, மத்தவங்க மனசுல இருக்கிறது தெரியும்ன்றாரு எல்லாமே. அப்ப நம்ம எந்த அளவுக்கு சாரத்துல நிலைக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே நடக்கும். அதே மாதிரி அவங்களும் எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது வரைக்கும் அவங்க சாதிக்க முடியாதுன்னு நினைச்சதெல்லாம் கூட இப்ப சாதிச்சிட்டு இருக்கிறாங்க சயின்ஸ்ல. அதே மாதிரி அசாத்தியமானவை இப்போது சாத்தியமானவையாகவும் எளிதானவையாகவும் மாறி வருகின்றன இல்லையா? ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு.
இப்ப உங்கள மற்ற அனைவருக்கும் அருகாமையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும். ஒளிக்குள் வருவது எவ்வளவு ஈஸியா இருக்குதோ, அவ்வளவு ஒளிக்கு அப்பால் செல்வதும் ஈஸியா இருக்கணும். சோ இதுதான் இதுக்கு முன்னாடி முரளியில இருந்தது ஃபுல்லாவே. ஒளிக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைக்கணும். அந்த சம்பூர்ண ஸ்திதியில இருக்கணும் அப்படின்ட்டு. சோ இதைத்தான் சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்திதி என்கிறோம். இது எப்படிப்பட்ட குழு? சோ போன தடவையே பாபா இதான் சொல்லியிருந்தார் இல்லையா? ஒரு செகண்ட்ல சத்தத்துக்கு வரணும், அடுத்த செகண்டே சத்தத்தை கடந்து போயிடணும். மனம் கூட சத்தம் போடக்கூடாது. அப்படியே அது ஃபுல்லா மறந்த ஒரு நிலைக்கு வந்துடணும். அதுதான் சம்பூர்ண ஸ்திதி. அதுக்கு பக்கத்துல வந்த ஸ்திதி அப்படிங்கிற. இது என்ன மாதிரியான குழு? இந்த குழுவுல உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு உலகத்துக்கே சிறப்பான ஆத்மாக்களாக நீங்க ஆகி இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் விசேஷ ஆத்மாக்கள் தான். 1000 குறை இருந்தாலும் நம்ம எல்லாமே விசேஷ ஆத்மா தான். ஏன்னா பாபாவை அடையாளம் கண்டுக்கிறதும் உலகத்திலே மிகப்பெரிய விசேஷம் அது நமக்கு இருக்குது. பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கு இல்ல, பெரிய பெரிய மத தலைவர்களுக்கு இல்ல, ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அது எவ்வளவு பெரிய விசேஷம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் விசேஷ ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகணும். சோ நீங்க விசேஷ ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகணும். இல்ல எல்லாருக்குள்ளயும் விசேஷம் இருக்குது பாபா குழந்தைங்களுக்கு. ஆனால் எல்லாத்துலயும் உயர்ந்தவர் ஆகணும். வரும்போதே விசேஷ ஆத்மாக்கள் நாம, ஆனா உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகணும். இப்படி சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகிறதுக்காக இந்த பட்டியல நீங்க என்ன பண்ணணும்? மற்ற எந்த குழுவிலும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த குழுவுல இருக்குது. அது என்ன விசேஷம்னு தெரியுமா? உங்களுடைய விசேஷம் என்னன்னு தெரியுமா? இந்த குழுவுல இருக்கிற எல்லாருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்கிற சிறப்ப பாப்தாதா பாக்குறாங்க. அந்த குழுல அந்த தடவை பாபாவை பார்க்க போன அத்தனை பேருடைய முயற்சியும் ஒரே மாதிரியே இருக்கிறத பாபா பாக்குறார். அது அவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்ல. அத்தனை பேர் வந்திருக்கிறவங்க எப்படி முயற்சி பண்ணாங்க நமக்கு தெரியாது. அவரு சொல்றாரு அது விசேஷம். இது நாடகத்துல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏதாவது ஒன்றை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான உற்சாகம் உங்க ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்குது. இதனாலதான் வருங்காலத்துல தேவதை ஆகிறவர்களின் குழு, பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்பவர்களின் குழு அப்படிங்கிற பேரை பாபா இந்த குழுவுக்கு கொடுக்கிறாரு. பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்பவர்களின் குழு. சோ நமக்கு அதை கொடுக்க, ஏன்னா பாபா முரளி எனக்கு சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்கிறோம். அப்ப பாபாவுடைய ஆசையை பூர்த்தி செய்பவன், நம்பிக்கையை பூர்த்தி செய்யறவன் நான் தான் அப்படின்னு நம்ம நினைத்துக்கணும். இந்த குழு உலகத்துக்கு தமது ஆதி சொரூபத்தை காட்ட வல்ல குழு. ஆதி சொரூபம் தேவதை சொரூபம். சோ அதை இப்ப நீங்க காட்டணும் உலகத்துக்கு. சோ அதுதான் இயேசு கிட்ட ஒரு தடவை கடவுளை காட்டுங்கன்னும் போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ற. சோ அப்ப அந்த குணத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்ட்டு அது சாதாரணமா. ஆனால் அந்த தேவதை, சத்தியுக தேவதையுடைய குணத்தை நீங்க வெளிப்படுத்தணும். இப்பவே நாராயணனை பார்த்த திருப்தி, மகாலட்சுமியை பார்த்த திருப்தி அவங்களுக்கு வந்துடணும். அதை நீங்க இப்ப கொடுக்கணும்ன்ற. இந்த சேனை யுத்த மைதானத்தில் இருக்குது. நீங்க எல்லோரும் முதுகு எலும்பு ஆகுறீங்க.
ஆகவே இவர்கள்தான் பாப்தாதாவின் கடமையை சாட்சாத்காரம் செய்யும் கரங்கள். கரங்களில் எத்தகைய ஆபரணங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? பாப்தாதாவுடைய கடமை என்னன்றத காட்சி போட்டு காட்டக்கூடிய கரம் நாம. சோ நம்முடைய ஒவ்வொரு காரியமும் பாபாவுடைய காரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற. சோ கரங்களில் என்ன ஆபரணம், என்ன அலங்காரம் பண்றாங்க அப்படின்னா, பாப்தாதாவின் கரங்கள் ஆபரணங்களை தரித்துள்ளன. இவ்வாறு ஆபரணங்களை கொண்டுள்ள கரம்தானா நான் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. சோ இங்க பாபா குழந்தைங்களுடைய அலங்காரம்ன்றதே குணம்தான், குணத்தின் அலங்காரம், குணம், சக்தி. சோ அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட கரம்தானா நான் அப்படின்னு செக் பண்ணுங்க. யுத்த மைதானத்துல இருக்கும்போது எத்தகைய அலங்காரங்களை நீங்க கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் அறிவீர்கள் தானே. ஆகவே ஆபரணங்களை தாங்கியுள்ள கரங்கள் நீங்கள். ஆபரணங்களை தாங்கி வரும் சக்திகள் பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்வார்கள். கரங்கள் நீங்கள், ஆபரணங்களை தாங்கி வரும் சக்திகள் பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்வார். சோ இங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் பாப்தாதா தான் தெரியணும் அப்படின்னு பாபா சொல்றார். சக்திகளின் கரங்கள் ஒருபோதும் வெறுமையாக காட்டப்படுவதில்லை. நிரந்தரமாக இந்த ஆபரணங்கள் உடன் கொண்டிருந்தால்தான் நீங்கள் அரைக்கூவல் விட முடியும். கரெக்ட் தானே? ஆக்சுவலா எந்த தெய்வத்துடைய கையுமே வெறும் கையோடவே இருக்காது. நிறைய கை இருக்கும். அத்தனை கையிலும் ஏதாவது ஒரு ஆயுதம் அல்லது அலங்காரம் இருக்கும். சோ அந்த அலங்காரங்கள் நிரந்தரமாக உங்க கூட இருக்கணும். சோ முரளி கேட்கும் போதோ யோகா பண்ணும் போதோ மட்டும் இல்லை, எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அரைக்கூவல் விட முடியும். போன தடவை சொன்னார் இல்லையா, இப்ப நீங்க ஒலிதான் எழுப்புறீங்க, பேரொலி எழுப்பல. அப்படி பேரொலி எழுப்பணும். சோ அதனால பாப்தாதா இன்னைக்கு எதை பார்த்து வருகின்றார்? ஆபரணங்களை மற்றும் ஒவ்வொரு கரத்தின் வேகத்தையும் பார்க்கின்றார். இந்த பட்டியல இந்த குழு எதை செய்யணும்? சக்திகளின் முக்கியமான விசேஷம் என்ன? சோ பாபா ஆபரணங்களையும் பார்க்கிறாரு, கரத்தின் வேகத்தையும் பார்க்கிறாரு. சுய புருஷார்த்தமும் சரி, சேவையும் சரி, தீவிர வேகத்துல பண்றாங்களா அல்லது பொறுமையா பண்றாங்களான்றதையும் பார்க்கிறார். சோ இந்த பட்டியல என்ன பண்ணணும் இந்த கரங்கள், இந்த குழு அப்படின்னா, சக்திகளுடைய முக்கியமான விசேஷம் என்ன? அச்சமின்றி இருப்பதற்கும் ஒரே வினாடியில் விஸ்தாரத்தை சுருக்கி சக்தி அடைவதற்கும் இந்த குழு யுக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல தைரியம் இருக்கும். துர்கை அம்மனுடைய எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தைரியம் இருக்கும், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஒரு வினாடியில விஸ்தாரத்தை சுருக்கி சாரத்துக்கு எடுத்துட்டு வரணும். அடுத்தது சக்தி நிரம்பிய நிலை இருக்கணும். சோ இதுக்கெல்லாம் யுக்திகளை உருவாக்கணும். டக்கு 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 நம்ம முடிச்சுட்டு வெளில வந்துடணும். சாரம் எதுலையுமே போய் மாட்டிக்க கூடாது. ஒரு காரியம் செஞ்சோன்னே டக்குன்னு எல்லாத்தையும் மறந்து அப்படியே பாபா கிட்ட போக முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம எந்த காரியம் செய்யறோமோ அதோடைய தாக்கம் நம்மளை பிடிச்சி இழுக்கும். அது நீங்க அந்த காரியம் செஞ்ச பிறகு யோகா பண்ணும்போது வராது. அதுல தெரிஞ்சுக்கலாம், நமக்கு அதுல புடிச்சிட்டு இருக்குது நம்மளுடைய மைண்ட். அதுக்காக தான் காரியம் செய்யும் பொழுதே பாபா நினைச்சிட்டு செய்ய சொல்றாரு. அப்படி இல்லாட்டினாலும் கூட நான் கருவி, செய்விப்பவர் அவர், இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே நீங்க செய்ய அப்ப செய்ய வைக்கிறவர் அவருன்னும் பொழுது இதுல கவனம் கொடுக்காம செய்ய வைக்கிறவர் மீது கவனம் கொடுப்பீங்க. அப்ப உங்களுடைய புத்தி அதுல மாட்டிக்காது
அப்படின்னு ஒரு யுக்தியை சொல்றாரு. சோ அந்த மாதிரி யுக்தியை தான் உருவாக்க சொல்றாரு. அதே மாதிரி தைரியமா இருக்கிறதுக்கும். எதுக்கு பயப்படணும்? பாபா கூடவே இருக்கிறாரு. இணைந்த ரூபத்துல இருக்கிறோம். எதுக்கு தைரியம் வேணும்? சோ எதுக்கு பயம் வேணும்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்ணணும். அதுதான் யுக்திகள். இதுக்கே அடுத்தது வீரத்துக்கு தானே சொல்லுவாங்க. கல்வியா, செல்வமா, வீரமாங்கும் போது வீரம்ங்கிறது பார்வதிய அம்மனை தான் சொல்லுவாங்க. அந்த தைரியத்தை தான் வீரம். சூப்பர் சூப்பர். கரெக்ட். இங்க தைரியம் வைக்கிறதுனால தான் எல்லாமே கிடைக்குது இல்லையா? ஒற்றுமை, ஸ்திரத்தன்மை எவ்வாறு பல வகைப்பட்ட சமஸ்காரங்களை ஒரே ஒரு பரிசுத்தமான சமஸ்காரமாக மாற்றுவது என்பதையும் இந்த பட்டியில் அறிய வேண்டும். ஒரு குழுனாலே ஒற்றுமை இருக்கணும். அப்ப அந்த ஒற்றுமை வேணும்னா ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமும் ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். அதையெல்லாம் ஒரே பரிசுத்தமான சமஸ்காரமா எப்படி மாத்துறது அப்படின்ற யுக்தியை கத்துக்கோங்க அப்படிங்கிறார். எந்த ஒன்றிலும் குறைவான நேரத்தையே செலவழிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா பகுத்தறியும் சக்தி சொல்றாரு, யோசிச்சுட்டு செயல்படுங்கன்றாரு. ஆனா அந்த யோசிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். யோசிக்கணும், ஆனா ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். இல்லைன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும், காரியமே செய்யாம போயிடும். அதுலயும் கவனம் கொடுக்கணும். குறைவாகவே பேச வேண்டும். ஒரு காரியம் செய்யறதுக்கும் ரொம்ப கம்மியா தான் நேரத்தை செலவழிக்கணும். பேசுறதுக்கும் ரொம்ப கம்மியா தான் நேரத்தை செலவு பண்ணணும். டக்கு டக்குன்னு முடிக்கணும் எதா இருந்தாலும். அப்ப கம்மியா பேசணும்னா அர்த்தம் வளவலன்னு பேசுறத கட் பண்ணணும். சாரமா பேசணும் அப்படிங்கிறார். அத்துடன் அதிகமான வெற்றியும் இருக்கணும். செதுக்குறாரு பாபா. பாபா குழந்தைன்னா எப்படியெல்லாம் இருக்கணும், எதுலெல்லாம் நம்ம தப்பு பண்றோம்ன்றத சொல்றாரு இல்லையா? அதிகமா பேசக்கூடாது, கம்மியா பேசணும், வார்த்தை கம்மியா இருக்கணும், வெற்றி அதிகமா இருக்கணும். இதற்கான வழியையும் நீங்க கத்துக்கணும். ஒன்றை செவிமடுத்து அதன் சொரூபமாக வேண்டும். மிக அதிகமாக செவிமடுத்து மிக குறைவாக அதன் சொரூபமா ஆகிறது அப்படிங்கிறது சரியல்ல. இல்ல, முரளி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா ரொம்ப கம்மியா தான் அதன் சொரூபமா ஆக முடியுது அப்படின்னா கேட்கறது வேஸ்ட் இல்லையா? அதுதான் முக்கியம். அந்த முரளி படிக்கிறோம்னா அதே அடுத்த முரளி எடுக்கிறதுக்குள்ள நம்ம இதை தாரணை பண்ணிட்டு தான் அடுத்ததே தொடணும். ஆனா அது சீக்கிரமாவும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா நாள் முழுவதும் அதே சிந்தனையில இருக்கணும். அப்ப இதை தாரணை பண்றதுல பிஸியா இருந்தாலே வீண் எண்ணம் வராது. வீண் எண்ணம் வந்தாலே இதை தாரணை பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அதை கேட்கும் பொழுதே அதன் சொரூபமாகணும். சரி, இது மம்மாவுடைய சிறப்பியல்பாகவே சொல்லுவாங்க. கேட்கும் போதே அதுவாகவே மாறுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் சொரூபமா ஆகி நம்மளும் ஆகும். ஆனா நிரந்தரமா அப்படியே நிலைச்சு இருக்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? கேட்கும்போது அதோடைய தாக்கம் வரதான் செய்யும். ஆனா அதுக்கப்புறமும் அது இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பேசும் மூர்த்தி ஆகாமல் சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும். இதுதான் முக்கியம் இல்லையா? சேவை வார்த்தை மூலமாக மணிக்கணக்கா பேசுறத விட்டுட்டு உங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஏன்னா இப்ப நமக்கு ஒரு சிலர் எல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்க அரசியல்வாதியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா அவங்கள பார்க்கும்போது இவங்க நம்முடையவர்கள் தோணும். அவங்க பாஷை கூட புரியாம இருக்கலாம், பட் ஏதோ ஒண்ணு தோணும் நமக்கு. அப்படி இருக்கும்போது நம்மை பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி தோணணும், இவங்க நம்முடையவர்கள் அப்படின்ட்டு. சோ அதுலதான் இருக்கு. அப்ப நீங்க சாட்சாத்கார முத்தியம் பேசி புரிய வச்சோம்னா கூட சிலர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் மறந்துடுவாங்க இல்லையா? நம்ம அந்த பார்வை தாக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா அந்த இது எப்பவுமே அவங்களுக்கு நினைவு இருக்கும். அப்ப நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்க. கரெக்ட். அதுதான் அந்த அனுபவத்தை ஏற்படுத்த சொல்றேன். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு எங்க சென்டர்ல ஒரு பிரதர் சின்ன வயசுல ஒரு தடவை மட்டும் போயிருக்கிறாரு பிரம்மகுமாரி சென்டருக்கு. அப்புறம் அவ்வளவுதான் போல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்து ஒரு பயங்கரமான
ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு, ஏதோ சொத்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்ல யாருமே நிம்மதியா இல்லாத இருக்கும் பொழுதெல்லாம் அவர் வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாரு, "பாப்பா சின்ன வயசுல நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடம் தான் தேடிக்கிட்டே இருக்கிறேன்." அப்ப துக்கம் வரும்போது அவங்களுக்கு அது தெரியுது பாருங்க. அப்ப அந்த நேரம் அவருக்கு தெரியல. அதனால தானே இவ்வளவு நாள் போகாம இருந்தார். அதான் முக்கியமான விஷயம். துக்கம் வரும்போது தேடி வரும். நம்ம சொல்ற ஞானம் எதுவுமே அவங்க புத்தியில இருந்து போகாதுன்னு பாபா சொல்றாரு. கடைசியில ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அடி விழும் பொழுது, இப்ப நம்ம குரான் பைபிளே எடுக்கிறோம்னா, அதை பற்றி பேசும்போது நம்ம சொன்னதுதான் அவங்களுக்கு கிராஸ் ஆகும். இவங்க சொல்றதெல்லாம் ஒரு ரஃப்பா இருக்கும்போது, இல்லையே அவங்க சொன்னது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்ட்டு ஸ்லைட்டா வச்சு கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கூடவே அந்த அனுபவம், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம பேசுற விஷயத்தை விட அந்த அன்பா பேசுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அன்பு உள்ளன்பா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பக்தியிலே நிறைய பேர் அன்பா பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கும். சோ நம்ம உள்ளன்போட அவங்க மாறணும் அப்படிங்கிற அந்த அன்போட பேசுறோம். ஆத்மா மேல அன்போட. இல்லையா? அவங்க என்ன உடல் மேல அன்புனால அந்த சாப்பாடு போடணும், இந்த மாதிரி அன்னதானம் பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த ஆத்மாவையே கரை சேர்க்கணும். அந்த அன்போட நாம பேசுறோம். சோ அதனால பேசுற மூர்த்தி ஆகாம சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்க. நீங்க எதை பேசுறீங்களோ அதன் சொரூபமாகவே நீங்க இருக்கணும். அப்படி காட்சி கொடுக்கும் மூர்த்தி ஆகுங்க. உங்களை காணும் யாராக இருந்தாலும் உங்கள அவங்க எப்படி பார்க்கணும்னா, சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சும ஃபரிஸ்தாவாகத்தான் பார்க்கணும். எல்லா தெய்வீக குணங்களும் என்னுடைய முஸ்லிம் ஃப்ரெண்டு சொல்றாங்க. மலக்குகள்னு சொல்லுவாங்க இந்த ஃபரிஸ்தாவ அவங்க. கிறிஸ்டியன்ஸ் ஏஞ்சல்கள். அது மனிதர்களுக்கும் ஜின்னு அதாவது பேய் அதுக்கும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ வில். அவங்க இஷ்டம் நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி. சுதந்திரம் இருக்குது. ஆனா இந்த மலக்குகள் கடவுள் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. சுயமா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. சோ அப்படி நம்ம மாறணும். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். எல்லா மதத்திலுமே இத கேட்கும்போது ஏன் ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை சாப்பிட கடவுள் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கிடையாது, சர்வாதிகாரி கிடையாது. இது நல்லதுன்னாரு, முடிவெடுக்கிற உரிமை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சோ அந்த மாதிரி பாபா நமக்கு வந்து சொல்ற ஒண்ணுத்தையும் நீங்க கட்டளை, ஆர்டர், மிலிட்டரி கமாண்டர் கிட்ட இருந்து வந்திருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நன்மை. இல்லாட்டினா பின்னாடி தண்டனை கண்டிப்பா கிடைக்கதான் போகுது. ஆனா இப்ப வந்து எதுவும் அப்படிலாம் சொல்ல இல்லையா? சினிமா பார்க்காதீங்கன்றாரு, எல்லாம் பண்ணாதீங்கன்றாரு. இப்ப முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா, புர்கா போடல ஒரு பெண் அப்படின்னா, உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுவாங்க, என்ன உங்க ஒய்ஃப் வந்து புர்காவே போடாம போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. யாருமே எதுவுமே சொல்ல போறதில்ல. நீங்களா தான் மாறிக்கணும். அதான் இங்க விஷயம். நடத்துறது கடவுள் ஆனா. சோ அப்ப பார்க்கும்போது அந்த ஃபரிஸ்தாவாகவே நீங்க தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நான் அப்படி தெரிந்தால் எப்படி இருப்பேன்? அப்ப அந்த லட்சியத்த அடையறதுக்கு நான் எதையும் இழக்க தயாரா இருக்கணும். இதுல தான் கவனம் கொடுக்கணும். உங்களுக்கு கூர்மையான புத்தி இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலிகளாக பாபா நம்மள மாத்தி இருக்கிறாரு இப்ப. புத்தி இருந்தும் பயன்படுத்தாம இருக்கக்கூடாது இல்லையா? என்ன பண்ணணும்? இப்ப ஞானத்தின் சாரத்துக்குள்ள நீங்க இருக்கணும். இல்லையா? அந்த ஞானத்துடைய சாரம் உங்களுடைய குணத்துல தெரியணும். அதான் விஷயம். இதை ஒரு அன்பா இருக்கணும்ன்றத நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். அன்பா இல்லாமலே. இல்லையா? ஆனா ஒரு செகண்ட்ல நீங்க அன்பா இருக்கிறது தான் அங்க சாரத்துல இருக்கிறது. அதுதான் இங்க விஷயம். அதுதான் ஞானத்தின் சாரத்தில் நீங்க இருக்கணும். அப்பதான் நீங்க ஞானி. பேசுறது வந்து ஞானி கிடையாது. அதுவாகவே ஆகிறது தான் ஞானி. சாராம்சத்தில் உங்களுடைய புத்தியை செலுத்த வேண்டும்.
இல்லையா? அதோடைய அவுட்கம் என்ன? அதுவா நான் ஆகணும். பாபா இத சொல்றாரு. அப்ப இப்படி இருந்தா எப்படி இருக்கணும்? அப்படி நான் இருக்கணும். அதுதான் சாராம்சத்தில் மட்டும்தான் உங்க புத்தி இருக்கணும். விஸ்தாரத்துல போகக்கூடாது. இப்ப நீங்க பாப்தாதாவுடைய நம்பிக்கையை பூர்த்தி செஞ்சு காட்டுங்க. காட்டணும். சாரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் தானே? ஆக்சுவலா ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஃபெயில் ஆகுறாங்க, மார்க் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டைம்ல எல்லாம் அடிப்பாங்க பயங்கரமா. ஆனா அந்த அடிக்கிறது நம்ம திருந்தணுன்றதுக்காக கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்த உழைப்பெல்லாம் வேஸ்டா போச்சேடா. கடுப்புல அடிக்கிறாங்க. நாளைக்கு எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் ஏதோ சொல்லி கொடுக்கலன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாபா 100 வருடமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப அது தெரியணும்ல, வெளிக்காட்டணும்ல அது. அதுதான் என் நம்பிக்கையை பூர்த்தி செய்து காட்டுங்க. சாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஞானத்துடைய முக்கியமான கருத்துக்கள் தான் சாரம். ஒரு முரளி படிக்கிறோம் அப்படின்னாலே சாக்கார முரளிலே அது மாதிரி நிறைய ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் வரும். அதை அப்படியே திரும்ப திரும்ப மனதுல அசைப்போட போட நமக்கு ஆனந்தமாகும், அந்த சாரத்துல மூழ்கவும் செய்யும். அப்படி அந்த முக்கியமான கருத்துக்கள் தான் சாரம்ன்றது. அவைத்த முரளியெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்தே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்லயே வந்துடும். பெருசா இருக்கும். ஆனா அது சாரம் பாத்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த 3 குணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் விஸ்தாரமா பாபா சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த அத்தியாவசியமான முக்கியமான கருத்துக்களை தாரணை செஞ்சீங்கன்னா உங்களுடைய சகல தேவைகளும் பூர்த்தி ஆகிவிடும். இந்த கருத்தெல்லாம் தாரணை செய்யணும். ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். அப்ப எல்லாமே பூர்த்தி ஆயிடும். தேவதை ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே வந்துடும். அதை தாரணை செய்யறதுலதான் விஷயமே இருக்குது. அப்ப எல்லா தேவையான குணங்கள், சக்திகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடும். இப்ப ஏதோ 1-2 தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்குது. ஆனால் இந்த தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்து கொள்ள மேற்கூறிய 2 முக்கியமான கருத்துக்களை நீங்கள் தாரணை செய்யணும். அதாவது சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவாக நீங்கள் விளங்க வேண்டும். ஏன்னா இப்ப குறிப்பா அந்த முஸ்லிம் ஃப்ரெண்டு சொன்னதுல இருந்து அந்த ஃபரிஸ்தாவுடைய பவரே எனக்கு அப்பதான் தெரியுது. அப்படியே கடவுள் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அது செய்யும் மலக்குகள் அப்படின்றது. ஏன்னா இது தேவதைகளுக்கு கூட நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம் இல்லையா? அப்படி அதை எப்படி சொல்றாங்க, சகல அலங்காரம் தரித்துள்ள தேவதையா தெரியணும்னு சொல்லல, ஃபரிஸ்தாவா தெரியணும். ஏன்னா முதல் லட்சியம் ஃபரிஸ்தா தான். தேவதைகள் ஃபரிஸ்தாக்கு கீழே தான். ஆனால்தான் ஃபரிஸ்தா மேல இருந்து வருதுன்றாங்க. ஃபரிஸ்தாவுடைய காலு தான் பூமியில படாதுன்றாங்க. தேவதைகள் கால் படும். ஆனா அவங்களுக்கு தேவதை யாருன்னு தெரியாதனால தேவதைன்னு சொல்லிட்டாங்க. அது ஆக்சுவலா ஃபரிஸ்தாவுடைய விசேஷம் அது. அப்ப பாபா கொடுத்த அனைத்து ஞான குண சக்தி அலங்காரங்கள் அணிந்த ஃபரிஸ்தாவா நீங்க இருக்கணும். இதுதான் சாரம். இப்ப இது வரைக்கும் சொன்னதுடைய சாரம் இதுதான். சகல அலங்காரங்களை தரித்த ஃபரிஸ்தா நான். அப்படி சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவா நீங்க விளங்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை நீங்க தாரணை செஞ்சா போதும். அதை எப்படி சாரமா எடுத்துட்டு வராரு பாரு. ஒண்ணு நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் குழந்தை அப்படி சொல்ற. அது எந்த சொல் தெரியுமா? லைட். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், டபுள் லைட் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? லைட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஜோதி, இன்னொன்னு லேசா இருக்குது, சரளத்தன்மை இல்லையா? லைட்டா சாப்பிட்டேன்னுவாங்க. சோ அத லைட். இன்னொன்னு வெளிச்சம். ஆக ஜோதி மற்றும் சரளத்தன்மை. அது சொல்லும் போதே டபுள் லைட் ஃபரிஸ்தா தானே சொல்லுவாங்க. வரதானத்துல அடிக்கடி டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள் அப்படின்ட்டு.
சோ அதோடைய ஆழமே இந்த முரளி படிக்கும்போது தான் தெரியுது. டபுள் எயிட் ஃபரிஸ்தானா என்ன? அநேகமா இப்பதான் முதல்ல அவ்வியக்த முரளி, ஏன்னா 1969 இருந்து படிக்கிறோம். இந்த டபுள் லைட்ன்ற வார்த்தை இப்பதான் பாபா அறிமுகப்படுத்துறாரு. நாம சாக்கார முரளியில பாக்குறது வந்து அவ்வியக்த முரளிய சின்னதா எடுத்து ஏதாவது ஒரு நடுவுல இருந்து எடுத்து கொடுக்கறது தான். அப்ப இங்கதான் டெஃபினிஷன் வருது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆக ஜோதி மற்றும் சரளத்தன்மை, சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சும ஜோதி. மகாலட்சுமி அவ்வளவு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த மகாலட்சுமியை பார்க்கிற அதே எஃபெக்ட்ஸ் எந்த அலங்காரமும் இல்லாத சரஸ்வதியை பார்க்கும்போதும் வரும் இல்லையா? வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த குணத்தில் கொஞ்சம் கூட குறையாம இருப்பாங்க சரஸ்வதி. சோ அதுதான் ஃபரிஸ்தா. சரஸ்வதி ஒயிட் ட்ரெஸ் தான் ஃபரிஸ்தான்றது. சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சும ஃபரிஸ்தா ஜோதி ஸ்வரூபம். ஸோ அதனாலதான் எல்லா மதத்திலும் அந்த ஜோதி 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 வழிபாடு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபரிஸ்தா தான் வருது. ஸோ கண்ணுக்கு தெரியிற ஜோதினா அது ஃபரிஸ்தாவை தான் சொல்ல முடியும், ஆத்மாவை சொல்ல முடியாது. அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான வழிபுள்ளி. ஒருபுறம் தீவிரமாக எரிந்து வரும் அக்னி, மறுபுறம் சரளத்தன்மை மற்றும் சுச்சம். ஒரு பக்கம் ஆத்மான்ற உணர்வுல பரமாத்மா நினைவுல இருக்கிறது ஒரு அக்னி, அது தீவிரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது எரியதான் இங்க லேசாவும் இருக்கும் இல்லையா? பாபா நினைவுல முழுக்க முழுக்க இங்க நடக்கிற எதுவுமே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. இப்ப ஒண்ணுமே நடக்கல, ஆனா அதுவே பெரிய விஷயமா தெரியுது. குடும்பத்துல இந்த மாதிரி கடைசியில உண்மையிலே உலகம் பத்தி எரியும். அந்த நேரமே ஒண்ணும் தெரியாத அளவுக்கு நீங்க லேசாகணும்னா எந்த அளவுக்கு ஆத்ம ஜோதி எரியணும், பாபா நினைவுல மூழ்கணும். சொல்லுங்க சிஸ்டர். அதேதான் பிரதர். அதாவது விநாச காலத்துல அந்த சுற்றுச்சூழல் வந்துட்டு இப்ப இருக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இருப்பாரு ஒரு முரளியில. நம்ம இப்பயே ஒண்ணுமே முடியலன்னு புலம்பிட்டு இருந்தோம்னா அப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம பக்கா ஆயிட்டோம்னா அப்ப நம்ம பக்கா ஆயிடுவோம். கரெக்ட். சோ அதனால ஒரு விதத்துல குடும்பத்துல லௌகீக பரிவாரத்துல பிராமண பரிவாரத்துல இப்ப பிரச்சனை வர்றது நல்லது. ஏன்னா அவரே சொல்றாரு மகாரதிங்களுக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வரும்னே சொல்றாரு. அந்த அளவுக்கு நீங்க தீவிர முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும் டெஸ்ட் பேப்பர். சோ ஒரு பக்கம் உள்ள அக்னி எரிச்சுக்கிட்டே இருக்கணும் பழைய சமஸ்காரத்தை, இன்னொரு பக்கம் வெளியில அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்கும். இங்க சிரிச்ச முகத்துல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே எரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப அம்மன் சிரித்த முகத்தோட சிலை இருக்கும் கோயில்ல, இன்னொரு பக்கம் ஆக்ரோஷமாக காளி இருக்கும். உள்ள எரிச்சுக்கிட்டு இருக்குது காளி, வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்குது முகம். அப்புறம் சக்தி வாங்கி கை எப்பயுமே சக்தி வாங்கி கொடுக்குற மாதிரியே கைய வச்சிருக்கோம், ஒரு கையில வாங்கி ஒரு கையில கொடுக்குற மாதிரி. அது ஒரு யுக்தி. கொடுக்கறதுல நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா உள்ள அழிக்கிறத பத்தி நீங்க கவலைப்படுத்தல, அது தானாவே அழிஞ்சிடும். ஆனா இதுலயே கவனம், அதுவுமே ஒரு நெருப்பு தான், அக்னி தான். கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த ஒரு சக்திசாலியான எண்ணத்திலே நிலைச்சிருக்கிறது தான் யோகாவே. தவம் செய்யும் போது அந்த முனிவர்களை காட்டும் போதே யாரு இவ்வளவு தவம் செய்யறா, அப்படியே வெப்பமாகுது தாங்க முடியல என்னன்னு வரம் கொடுக்க ஓடி வருவாங்க, அந்த மாதிரி காட்டுவாங்க பழைய படத்துல சீரியல் எல்லாம் பார்க்கும்போது. ஓம் நம சிவாய நம சிவாயன்னு பல வருஷ கணக்குல ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே வெப்பமாயிடுமா 3 லோகமும். உடனே தேவர்கள் எல்லாரும் யாரு அந்த மாதிரி தவம் செய்யறது, வெப்பம் தாங்க முடியலையே, அவ போய் அவருக்கு வரம் கொடுக்கணும், யார கூப்பிடுறாருன்னா பிரம்மாவை கூப்பிடுறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் பிரம்மா வருவாரு, வந்து வரம் கொடுப்பாரு, அல்லது சிவன் வருவாரு, வந்து வரம் கொடுப்பாரு. அந்த மாதிரிதான் காட்டுவாங்க. அக்னி அர்த்தம் தெரியாத ஒரு வார்த்தையை 10 தடவை சொல்றதை விட அர்த்தம் தெரிஞ்ச வார்த்தையை 10 தடவை சொல்றதுதான் ஈஸி. ஆனா பக்தர்கள் எல்லாம் அர்த்தம் தெரியாததுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓம் நம சிவாயா அல்லது ஏதோ நமக அது இதுன்ட்டு 1000 தடவை 1,00,000 தடவை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களாம் இந்த அகோரிகள் நைட்டெல்லாம் உட்காந்துட்டு. அப்ப நாம நல்ல குணத்தை, இந்த குணம் உடையவன் நான், டபுள் எயிட் ஃபரிஸ்தா நான், லேசா இருக்கிறேன், இதை திரும்ப திரும்ப சொல்லதான் அது உங்க குணமா மாறும். அந்த குணத்தை நீங்க எழுப்புறீங்க. ஒரு பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னா அந்த பாத்திரம் தேய்க்கும் போது நான் எவ்வளவு அமைதியானவன், எவ்வளவு பரிசுத்தமானவன், பாபாவுக்கு என்ன பிடிக்கணும், எல்லாருக்கும் என்னை பார்த்த தனியா தெரியணும், இந்த சிந்தனை நீங்க பண்ண நீங்க அப்படியே பாத்திரம் தேய்ச்சிட்டே யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும்.
அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே சாணி தட்டிட்டு இருக்கிறாரு பிரம்ம பாபா. அதனாலதான் டக்குன்னு வந்தவங்களுக்கு கிருஷ்ணரா தெரியுது. உள்ள அதான் அகத்தின் உள் அழகு முகத்தில் தெரியும்ன்றது நமக்கு தான் அது பொருந்தும். ஸோ அதுல கவனம் வைக்கணும். ஸோ இந்த லைனே எப்படி இருக்குது பாருங்க. ஒருபுறம் தீவிரமாக எரிந்து வரும் அக்னி, மறுபுறம் சரளத்தன்மை மற்றும் சூட்சுமம். ஆக லைட் என்கிற சொல் ரெண்டையும் குறிக்குது இல்லையா? ஜெகஜோதியா எரியிற ஜோதியும் குறிக்குது, இன்னொரு பக்கம் லைட்டா இருக்கிற லேசா இருக்கிறதையும் குறிக்குது. உங்களுடைய கடமை இதில் அடங்கி விடுகிறது. இதுதான் சாரம். ஞானத்துடைய சாரமே இதுதான். உங்களுடைய கடமை என்ன? லைட் ஹவுஸ் ஆகிறது. ஸோ இந்த வார்த்தை இப்பதான் பாபா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாரு. முதல்ல இந்த 1970 5 ஏப்ரல் 1970 முதல்ல தான் முதல்ல லைட் ஹவுஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? முதல்ல பாபா யூஸ் பண்ண வார்த்தை இது. இவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்களே, எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் எம்ஜிஆர் இந்த சீட்ல தான் உட்கார்ந்தாரு, இந்த சிங்கத்தை தான் வளர்த்தாரு, இங்க கடவுளே வந்து அப்ப இதுக்கு தானே உண்மையிலே நம்ம மகிமை கொடுக்கணும் இல்லையா? அவங்க வந்து இயேசுவை சிலுவையில அரைஞ்ச அந்த ஒரு விஷயம் உண்மையிலே நடக்கவே இல்லை, நடந்ததா நினைச்சிட்டு அது ஒரு சம்பவம் அவ்வளவுதான். ஆனா அதை எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி அழுவாங்க, கதறுவாங்க, குட்டிக்காரன் அடிப்பாங்க. ஆனா அதனால எதுவும் யாருக்கும் நன்மை கிடையாது. அந்த இடம் வந்து திறந்துருச்சான், இவ்வளவு நாள் மூடி இருந்ததா, அது இப்ப வந்து திறந்துருச்சான் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. எது? ஒரு உயிர்த்தெழுந்த இடம் வந்து மண் மேடு போட்டு மூடிடுச்சான், இப்ப அது ஓபன் ஆயிருக்குதா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். சோ இங்க நம்மளுடைய குணத்தை மாத்துறதுக்காக பாபா புதுசா ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வர. அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? நல்ல பவர்ஃபுல்லான வார்த்தையை எடுத்துட்டு வர. லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் அப்படின்ட்டு. உங்களுடைய கடமை லைட் ஹவுஸ் ஆகிறது. லைட் என்பதில் உங்களுடைய சொரூபமும் அடங்கி விடுகிறது, உங்களுடைய கடமையும் அடங்கி விடுகிறது. அதனாலதான் இந்த ஜோதி 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 ஜோதின்னு எல்லா மதத்திலயும் மகர ஜோதி கோயில்ல ஜோதினா எப்படி மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கும், கீழே வராது. எப்படி ஏத்துனாலும் அது கீழே வராது, மேலே போகும். அதுதான் அந்த ஜோதியோட அக்னியோட பெருமையா. அது பக்தியில வந்து ஜோதியோடைய அதாவது ஒரிஜினலா கடவுள் கொடுத்த ஞானத்துடைய நினைவு அங்க வருது. பட் கடவுள் கொடுக்கிற ஞானம் தெரியாததுனால அவங்க அந்த ஜோதிக்கு ஏதாவது மகிமை இருக்குதான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது தெரியாது இல்ல. இங்க பாபா வெளிப்படுத்தினதுனாலதான் இந்த ஜோதியின் வந்து பக்தி மார்க்கத்துல வைக்கிறாங்க, விளக்கேத்துறது எல்லாமே. சோ இதுல எல்லாமே அடங்கிடுதுன்ற. சோ அது பாபா சொல்லுவார் இல்லையா, ஒரு பொருளை எரிச்சிங்க அப்படின்னா அது இருக்கிற அடையாளம் தெரியாம மாறிடும், பொசுங்கி சாம்பல் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க எரிக்கணும் பழைய சமஸ்காரத்தை. சோ அது அந்த ஜோதி அதான் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. சரி, சூப்பர். ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுத்துருக்குறாரு. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ.